இவங்க விளையாட்டா போற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, போற விளையாட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தான்ல இப்போ சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு ரயில அவங்க சிறப்பிடிச்சாங்க. ஏன் நம்ம ஊர்ல நடக்கவே இல்லையா? பஞ்சாப்ல நடக்கவே இல்லையா? உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு தாவா வந்துச்சுன்னு அவன் பிரிஞ்சு போயிட்டான் இந்தியாட்ட, ஏன்னா எங்களை அங்கீகரிங்கன்னு கேட்டான். பிரதமர் தான் எக்கச்சக்கமா தீர்த்துட்டு இருக்காரு. ட்ரம்ப் இவர் சொன்னா தான் ட்ரம்ப் கேட்பாரு. எல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது ட்ரம்ப் இவரை மதிக்க மாட்டேன். நீங்க இது எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தானே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கணும். அவ்வளவு அசிங்கப்பட்ட பிறகு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பலுச்சிஸ்தான் அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஊடகத்தில் இருக்க நான் 2-3 பேர்கிட்ட பேசுகிறேன். இதுவே உங்களுக்கு டூ மச்சா தெரியலையா அப்படின்னு கேட்டால் எங்கள் நேஷனல் டெஸ்க் முடிவு பண்ணுது. பலுச்சிஸ்தான்லாம் இங்கே சண்டை நடந்துட்டு போகுது. பாகிஸ்தான் அதை டீல் பண்ணிட்டு போகுது. மணிப்பூரை ஒரு 2 வருஷமாக இருக்க மணிப்பூரை கொஞ்சம் பார்க்குறேன். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் பேசிக்கிட்டே மீண்டும் மீண்டும் சர்வலோக நிவாரணி அப்படின்னா பிரதமர் மோடி தான் அப்படின்ற இந்த ப்ரமோட் எப்படி புரிஞ்சுக்கிறது? யதார்த்தத்தில் இப்படி 4 இருக்கு. ஒரு 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு கைப்புள்ள மாதிரி அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னது உங்களுக்கு சொரணையா இருக்காதா? சாம்சங்ல ஒரு இடத்துல சண்டை போட்டால் உங்களுக்கு ஐயோ இந்தியாவினுடைய அந்த இது பாதிச்சிட போயிடும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுறீங்க, அதை நிறுத்துங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பேசுறீங்கல்ல. இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கே போகாதேன்னு சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு போகாதேன்னு சொல்லல, குஜராத்துக்கும் சேர்த்தான்னு சொல்லியிருக்காரு. கோவம் வரல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடா உருவாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருப்பதாக பெரும்பாலும் இந்திய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிறது. பிற நாடு ஊடகங்கள்ல இந்த செய்தி வெளியே வந்த மாதிரி தெரியல. நீங்க கவனிக்கிறீங்களா, அதை பாக்குறீங்களா? நான் இந்த மாதிரியான செய்திகளை காங்கிரீட்டா நீங்க கவர் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் பாகிஸ்தானில் இருந்து ஏதாவது எனக்கு சந்தேகம் வந்ததுன்னா பாகிஸ்தானில் இருந்து வர்ற டானை பார்ப்பேன், எப்போது தான் பார்ப்பேன். அதை இப்போ பார்க்க முடியலை. ஆக்சுவலாக சரி, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. பட்டு அது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த நாட்டு மக்கள் தீர்த்துப்பாங்க. நீங்கள் இந்த கதை கட்டுற வேலையெல்லாம் நிறுத்துங்க. இராணுவமே சொல்லிச்சு 300லேருந்து 400 ட்ரோன் விட்டாங்கன்னு. நீங்கள் 500 ட்ரோன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த நாஞ்சில் சம்பத்து சொன்னது தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க விளையாட்டா போகிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, போகிற விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன நீங்கள் வாட் ஆர் யூ டாக்கிங்? இவ்வளோ நாளும் பலுச்சிஸ்தான்லாம் இப்போ சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆர்மி ஸ்கூலில் ஒரு 40 பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. சமீபத்தில் ஒரு ரயில அவங்க சிறப்பிடிச்சாங்க. ஏன் நம்ம ஊரில் நடக்கவே இல்லையா? பஞ்சாபில் நடக்கவே இல்லையா? மேற்கு வங்காளத்தில் கூர்காலான்னு நடக்கலையா? அஸ்ஸாமில் நடக்கலையா? இப்போ மணிப்பூரில் சண்டை நடக்கலையா? ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு தாவா வந்துச்சுன்னு அவன் பிரிஞ்சு போயிட்டான் இந்தியாட்ட, ஏன்னா எங்களை அங்கீகரிங்கன்னு கேட்டாங்க. தீக்க முடியும்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் தான் எக்கச்சக்கமாக தீர்த்துட்டு இருக்காரு. அவர் உக்ரைன் ரஷ்யா போகிற தீர்த்து வச்சுட்டாரு. அவர் காசா மீதான இஸ்ரேல் போகிற தீர்த்து வச்சுட்டாரு. அவருக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ட்ரம்ப் இவர் சொன்னா தான் ட்ரம்ப் கேட்பாரு. அவருடைய நண்பர் வர ட்ரம்ப்பை சந்திச்சிருக்கு. ஆமாம், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது ட்ரம்ப் இவரை மதிக்க மாட்டேன்றார். அதான பிரச்சனை. அவரை சுற்றி எவ்வளவு பிம்பங்கள் சும்மா கட்டி அமைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டில் இருக்கட்டும். இவர் நினச்சா இவர் அங்கீகரிச்சா சரி, அவன் நாளைக்கு காலிஸ்தானை அங்கீகரிக்கிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா நீங்கள்? எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம் இது. இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது.
அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க பார்த்துட்டு போயிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தேர் ends the மேட்டர். இந்தியாவுக்கு என்ன அதில் இருக்குது? சரி, பலுச்சிஸ்தான் உடனே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுமா? இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பக்கத்து வீட்டுக்காரனும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவன் வீட்டில் துயரம் வந்ததுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா என்ன? இட்ஸ் நாட் கரெக்ட். ஆனால் தொடர் அதான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த ஊடகங்கள் இதில் ரொம்ப கவனமாக ஒரு 3 நாளாக தீவிரமாக வேலை பார்க்குறாங்க, இறங்கி. அது தமிழ் ஊடகங்கள் அங்கே எத்தனை தடவை அடிபட்டாலும் அசிங்கப்பட்டாலும் சில ஊடகங்களை நான் பார்த்தனே, அது பிரகாரம் இப்போ பாகிஸ்தானே இருக்கக்கூடாது, புல் பூண்டே இல்லாமல் போச்சு. அங்கே அவங்களுக்கு ஏர்பேஸே இல்லை. அவங்களால வந்து இப்போது இராணுவ விமானங்களும் இயக்க முடியாது, சிவில் விமானங்களும் இயக்கவே முடியாது. நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கணும். ஆமாம், ஒரு வாரம் எழுதிட்டு அவ்வளவு அசிங்கப்பட்ட பிறகு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க, பலுச்சிஸ்தான் அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பாவம் அவங்க. அஃப்கோர்ஸ் அதை சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதலாளிகள் சொல்கிறாங்க, அது வியாபாரத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. அதர்வைஸ் அவங்க பர்சனலாக நீங்கள் அந்த ஊடகத்தில் இருக்க, நான் 2-3 பேர்கிட்ட பேசுகிறேன், இதுவே உங்களுக்கு டூ மச்சாக தெரியலையா அப்படின்னு கேட்டால் எங்கள் நேஷ்னல் டெஸ்க் முடிவு பண்ணுது. இப்போ அர்னாப் கோஸ்வாமி ஏன்னா பாரத் மாதா கி ஜெயா, பாரத் மாதா கி சொல்ல சொல்லி காங்கிரஸ்காரர் சொல்ல மாட்டேன்றார். யாரு? வாட் இஸ் திஸ்? அப்படி நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு நீ யாரு? நீ சொன்னா, நீ என்ன கோஷம் சொன்னாலும் நான் கேட்கணுமா? நான் நாளைக்கு வந்து நீ வந்து அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை இந்தியா ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசுன்னு சொன்னால் நீ சொல்லுவியா? நம்மகிட்ட இருக்கிறது தானே, சொல்லுவியா நீ? இது என்ன மிரட்டுறாங்க ஆக்சுவலாக ஊடகம் அந்த ஸ்டேஜுக்கு. வெரி பேட். அதனால் வந்து பலுச்சிஸ்தான்லாம் இங்கே சரணாடகத்தான் நடந்துட்டு போகுது, பாகிஸ்தான் அதை டீல் பண்ணிட்டு போகுது. நீங்கள் இந்த மணிப்பூரை ஒரு 2 வருஷமாக இருக்க மணிப்பூரை கொஞ்சம் பார்க்குறேங்க, அதை விட்டுட்டு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு அலையாது. மீண்டும் மீண்டும் சர்வலோக நிவாரணி அப்படின்னா பிரதமர் மோடி தான் அப்படின்ற இந்த ப்ரமோட் எப்படி புரிஞ்சுக்கிட்டு? எங்கே எது நடந்தாலும் எங்கே அது அது அழிஞ்சு போய் கிடக்கு. நான் அதனால தான் அவர் யாரோடவும் பேச வரமாட்டேன்றாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் தேவைப்படுது? சோஃபியா குரேஷி தேவைப்படுறாங்க. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் ஆர்மி இஸ் த பியூட்டிஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இதுன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்ல வேண்டியதானே? விக்ரம் மிஸ்ரி தானா சொல்லிடுவாரா சண்டை ஒப்பந்தம்னு? கோழை, மிகப்பெரிய கோழை. என்ன சொல்லணும்? எஸ், வி ஹவ் டிசைடட், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அகெயின்ஸ்ட் விக்ரம் மிஸ்ரி. ஆஃப்டர் ஆல் விக்ரம் மிஸ்ரி செட் வாட் வி ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் என்று சொல்லணுமா இல்லையா? இந்த கோழைகள் அதனுடைய பலனை அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒரு 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 அதிகாரி மேலே மொத்த சுமையை ஏற்றி வச்சுட்டு இவங்கெல்லாம் தப்பிக்கலான்னு பார்க்கலாம். வெரி அன்ஃபார்ச்சுனேட். போர் நிறுத்தத்தை இந்தியா அறிவிக்கலாம், இல்லை தாக்குதல் நிறுத்தம்னு அவங்க சொன்னால் கூட பாகிஸ்தான் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அமெரிக்காவுடைய அதிபர் வந்து போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். நம்ம கேள்வி கேட்குறோம், இது இந்தியாவுக்கும் இன்னும் நாட்டுக்குமான பிரச்சனையில் இவருக்கு என்ன தலையீடு அப்படின்னு. இந்த கேள்வி இன்னும் இருக்குது. இதுக்கு இன்னும் பிரதமர் எந்த பதிலும் சொல்லாமல்? அது சொல்ல மாட்டார். அதுக்கு மட்டுமா சொல்லலை, காஷ்மீரில் தலையிடுவோன்னு சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. காஷ்மீரை நாங்கள் அவர் பெரிய நம்ம பெரிய வரலாற்று ஆசிரியர் மாதிரி 1000 வருஷமாக இருக்க 1000 வருஷமாக தீராத காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு. அப்புறம் வந்து அதாவது வர்த்தகமும் போரும் ஒரே மாதிரி போக முடியாதுன்னு நான் சொன்னேன். நீ போரை நிறுத்தலைன்னா வர்த்தகம் நடக்காதுன்னு சொன்னேன். 2 பேரும் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லலை. இந்தியா 0 டேரிஃப்னு ஒத்துக்குச்சு அப்படின்னு நேத்தோ முந்தான டோஹாலில் சொல்லியிருக்காரு. கத்தாருக்கு போன இடத்துல சொல்லியிருக்காரு.
ஒன்றத்தையும் சத்தத்தை காணோம். டிம் குக்கு கிட்ட நான் சொன்னேன், இந்தியாவில் எதுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுற, தேவையில்லாமல் பண்ணுறான்னு சொன்னேன். இவருக்கு பேர் 56 இன்ச்சு விஸ்வகுரு, அப்புறம் பேர் என்னது சவுக்கித்தார், எந்த தாரை வேணாலும் சொல்லிக்கோங்க. யதார்த்தத்தில் இப்படி 4 இருக்குது. ஒரு 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு கைப்புள்ள மாதிரி அவர் டீல் பண்ணிகிட்டு இருக்கார். அவங்க கிடக்குறாங்க நான் பேசி முடிச்சிட்டேன்னு ஒரு சொல்கிறாரு. இவர் பேச போகிறாருன்னு சொன்னோன்னா அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னால் இது பண்ணி விடுறாரு. இப்போ பியூஷ் கோயல் இப்போ அமெரிக்காவுக்கு போக போகிறாரு, அதுக்கு முன்னால் 0 டேரிஃபுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. என்னது உங்களுக்கு சொரணையாக இருக்காதா? இப்படி சொல்லாதீங்கன்னு தனியாவது போய் அந்த ஆள்கிட்ட கெஞ்சி கெதறி சொல்ல விடாமல் இருங்க. அசிங்கமாக இருக்குது. உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா இல்லையோ, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. 2000 ஒன்று நடந்தது. KR நாராயண குடியரசுத் தலைவர், கிளின்டன் அப்போ இந்தியாவுக்கு வந்தார். அவர் சொன்னார், காஷ்மீர் பிரச்சனை நியூக்ளியர் வார், அணு ஆயுத போருக்கான ஒரு களமாக எல்லா நேரத்துலையுமே இருக்குது. இந்த இந்திய துணைக்கண்டம் என்பது ஆசிய பிரதேசத்தில் ஒரு ஆபத்தான பகுதியாக இருக்குது அப்படின்னு. KR நாராயணன் இவரை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, எங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா முதல் ஆளாக நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று உலகுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறோம், அப்படி சொல்லாத நாடுகள்கிட்ட பேசுங்க. ஆக்சுவலாக வாஜ்பாய் அப்போது பிரதமர் 2000 அந்த எல்லா டூரும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னால் அவங்க இது நடத்துகிறாங்க, ஜாயிண்ட்டாக ஊடகங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது அவர் என்ன சொல்லிட்டாரு, உலகிலேயே மிக அமைதியான பகுதி இந்த பிராந்தியம்தான் என்பதை தற்போது பிரசிடென்ட் உணர்ந்திருப்பார் என்று நினைக்கிறேன், கன்வின்ஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தார். வாஷிங்டன் போஸ்ட் வந்து இந்தியா ரெபுக்ஸ் கிளின்டன் என்று தலைப்பிட்டு அந்த KR நாராயணன் சொன்னதை செய்தியாக வெளியிட்டிருந்தது. அதுதான் கட்ஸ். நான் தனிப்பட்ட கட்ஸை சொல்லலை, ஒரு 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 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி என்கிற முறையில். அதுக்கு பின்னால் ஒபாமா இங்கே வரும்போது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அந்த கோல்டன் புக்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உங்களோட கருத்துக்களை எழுதிட்டு வருது. அதில் அவர் வந்து உலகின் மிக பழமையான ஜனநாயகத்திலிருந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். சீதாராம் யெச்சூரி அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். சாயங்காலம் அந்த மைய மண்டபத்தில் கூட்டம். தோழர் யெச்சூரி எந்திரிச்சு என்ன சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட், யூ ஆர் ராங். நீங்கள் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ முன்னால் தான் உங்கள் ஊரில் அனைவருக்குமான வாக்குரிமை உத்தரவாதப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கான வாக்குரிமை அப்போ தான் வந்தது, 61லேயோ என்னோ. வேறஸ் நாங்கள் ஜனநாயகமாக மாறும்போதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக அந்த வாக்குரிமையை கொடுத்தோம். எனவே நீங்கள் பழைய மூத்த ஜனநாயகம் என்று சொல்லாதீங்க, உங்களை விட மூத்த ஜனநாயகம் நாங்கள், நாங்கள் பெரிய ஜனநாயகம் என்பது சரி. எனவே இப்படி பேசுகிற அதுக்கு உங்கள் நாட்டின் மீது உண்மையான பற்றுறுதி இருக்கிற ஒரு மனிதரால் தான் சொல்ல முடியும். என் நாட்டை விட அவர் என்ன பெருசு, யார் ட்ரம்ப்பினுடைய உறவு என்ன உங்களுக்கு பெருசு? எல்லா நாடுகளும் ஒன்றை சார்ந்து தான் இருக்கும். எனவே உங்கள் நாட்டை அவமானப்படுத்துறது இல்லையா? 0 டேரிஃபுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அப்படியே இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லணும், உன் நாட்டில் நான் வந்து மூலதனம் போடாதேன்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு கோவம் வரணும்ல. சாம்சங்கில் ஒரு இடத்துல சண்டை போட்டால் உங்களுக்கு வந்து ஐயோ இந்தியாவினுடைய அந்த இது பாதிச்சிட போயிடும்னு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுகிறீங்கல்ல, அதை நிறுத்துங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசுகிறீங்கல்ல. இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கே போகாதேன்னு சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு போகாதேன்னு சொல்லல, இந்தியாவுக்கு குஜராத்துக்கும் சேர்த்தான்னு சொல்லியிருக்காரு. கோவம் வரலையே.
அறச்சீற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அறச்சீற்றம். அறம் இருப்பவர்களிடம் தனிச்செல்வன் கவிதை ஒன்று உண்டு. கண்ணகியை கணவனை இழந்ததாலே கண்ணகியின் சீற்றம் நியாயம்னு ஒரு பெரிய நியாயப்பட்டியல் வாசிப்பார். இந்தந்த காரணத்தினால் எப்படி ஒரு நாட்டை அவமானப்படுத்தியதில் நரேந்திர மோடி பேசி அதனால் நட்டம் வந்தால் இந்திய மக்கள் அவரை கொண்டாடுவார்கள். இப்படி அமைதியாக இருந்து எவ்வளோ லாபம் வந்தாலும் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் மதிக்காது. ஆனால் ஒரு தேச பக்தர் அப்படின்னு அவர் தன்னை கடந்த காலங்களில் ப்ரமோட் பண்ணவருக்கு ஒரு சோதனையை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு காலத்துலையும் தேசபக்தராக இருந்தது இல்லை, அவங்க அப்படி சொல்லிப்பாங்க. தேசபக்தினா என்ன? தேசம் என்பது என்னது? ஆங்கிலேயற்ற அடிமைப்பட்டு கிடந்த போது அவங்க ஒன்றும் போராடுறதுக்காக வரல. பிரிட்டிஷ்கார் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது எல்லாரும் போராடிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் கைது செய்யப்பட்டு ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. ஆனால் எங்களை மன்னித்து வெளியே விட்டுருங்கன்னு 3 முறை அப்போது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த தேவரஸ் எழுதின கடிதத்தை பற்றி 2000 அதாவது எமர்ஜென்சியினுடைய 25ஆம் ஆண்டு துவக்கத்தின் போது சுப்பிரமணிய சாமி அன்லேர்ன்ட் லெசன்ஸ் அப்படின்னு ஹிந்து ஆங்கிலேய பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கிறோம், குடும்ப கட்டுப்பாடை ஏற்றுக்கிறோம், எமர்ஜென்சியை ஏற்றுக்கிறோம், நீங்கள் எங்களை வெளியே விடுங்க, இதை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறோம், எங்களை உள்ளே வைக்காதீங்க அப்படின்னு அவர் கடிதம் எழுதினதாக சுப்பிரமணிய சாமி தான் எழுதியிருக்கார். தேசபக்தியை பற்றி எங்கிட்ட நீங்கள் சொல்ல வரீங்களாக்கும்? தேசபக்தி உண்மையிலே தேசம் மதச்சார்பற்ற தேசம்னா சோஃபியா குரேஷியை வச்சு பேச சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எங்கள் நாடு மதச்சார்பற்ற நாடு, அதில் பெருமை கொள்கிறோன்னு அங்கே போய் பேசணும். பேசலையே. உலகத்தில் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு ஓடி ஒளிஞ்சதை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்களா? இதுவரை மீட் பண்ணியிருக்காங்களா? உங்களை நீங்கள் நினச்சதை பேசிட்டு போகலாங்கிறது ஒன்று. ஆனால் மக்கள் தங்களுக்கு இருக்க சந்தேகத்தை கேட்கணும்னா என்ன பண்ணணும்? பத்திரிகைக்காரங்க தானே கேட்பாங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க ஒரு ஸ்கூலில் 100 மார்க் இத்தனை பேர் எப்படிங்க எடுத்தது? ஒருத்தருக்கு ஆமாங்க இப்படி ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு, அதனால் நாங்கள் விசாரிக்க சொல்லியிருக்கோம். ஆனால் நல்லா வந்தால் நீங்கள் அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, மற்ற பாடத்தில் எப்படி இருக்குலாம் பார்க்க மாட்டீங்களா? நல்லா பதில் சொல்லியிருந்தார். அது என்னென்னு விசாரிப்போம். அது இயல்பாக அதுவாக தான் இருந்ததுன்னா இதை எல்லா இடத்துக்கும் ரெப்ளிகாவாக நாங்கள் கொண்டு போவோம், இதை அப்படியே எடுத்து இந்த ப்ராக்டிஸை கொண்டு போவோம்னு பதில் சொல்லியிருக்காரு. பேசணும்ல, நீங்கள் ஏன் ஓடி ஒழிகிறீங்க? அவருக்கு தெரியும் இப்போ பேசினா கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. 4 நாளைக்கு இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலாம்ல, நினைக்கல. அதுதான் வித்தியாசம். இறுதி கேள்வி, இந்தியாவுடைய இராணுவ பலத்தை பாகிஸ்தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இராணுவ பலத்தை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம் இல்லை, அதாவது இராணுவம் தேவை, இராணுவம் பலமான இராணுவமாக இருப்பதும் அவசியம் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில். சரி, ஆனால் இராணுவம் இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் இந்த வருஷம் பட்ஜெட்டில் மிக அதிகமாக ஒதுக்கப்பட்டது இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை எல்லாம் நீங்கள் இந்திய மக்களுக்கு செலவழிச்சிருக்க முடியும். நான் இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் வலிமையான இராணுவம் இருக்கிறது என்பது வலுவான எதிரிகளை நீங்கள் வெளியே வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். அப்படித்தானே அர்த்தம்? உங்களுக்கு எதிரிகள் வெளியே இருக்கிறதுனால தாங்க இவ்வளவு தேவைப்படுது. என் பாதுகாப்பு கருதி நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமே. உங்கள் இல்லை, நான் அதில் குறை சொல்லலை. நம்ம மட்டும் இராணுவத்தை ஒழிக்கிறது. நீங்கள் வலுவாக இருக்கிறவங்க நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது இருந்ததை விட 1,86,000 பேர் குறைவுன்னு ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி சொன்னார். நீங்கள் கோவிட் காலத்துலேருந்து இதுவரை ரெக்ரூட்டே பண்ணலைன்னாரு. என்ன பதில் சொன்னீங்க நீங்கள்? இதான் நீங்கள் அந்த லட்சணமானு கேட்டார். ரஃபேல் அடிபட்டு விழுந்த ஃபோட்டோவை இந்து பத்திரிகை பிரசுரிச்சது அதனுடைய வெப்சைட்டில். உடனடியாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஃபேலுடைய இது சரி, இது
அதை ஒரு அடித்து வீழ்த்துச்சுன்னு சொன்னால் சைனாவுடைய அந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து கூடுது. கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போயிருமா? போகாது. எனவே என்னை பொறுத்தல அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் இராணுவத்தை அதனுடைய வலிமையை குறைக்கலாம் முடியாது. அதில் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக ப்ரொக்யூர் பண்ண பாருங்கள், நல்லது. ஆனால் அப்படி ஆயுதமற்ற உலகம், கோடுகளற்ற ஒரு உலகம், இது உன்னோட எல்லைக்கோடு, இது என்னோட எல்லைக்கோடு என்று இல்லாமல் உலகத்தின் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பசிக்காக தெற்கே இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், ஒரு மனிதன் பதறுகிற அந்த காலம் இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்குமான காலம். அதுவரையிலும் போர்களில் நீங்கள் அமெரிக்கா ரெட்டை கோபுரத்தை ஒருத்தன் அடிச்சு போயிட்டான்ல, நான் என்ன சொல்கிறேன், ஏன் அவங்க இப்போது இது ஸ்டார் வார் நட்சத்திர போர் சம்மந்தமாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோல்டு வார் பீரியட்லாம் இருந்த காலத்தில் நாங்கள் வந்து ஒரு கொடை மாதிரி அப்படியே விரிச்சு வச்சுருக்கோம், எங்கள் நாட்டை எவன் அடித்தாலும் சரி அந்த கொடை தாங்கிக்கும். டெக்னிக்கலாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அடிச்சு போயிட்டான்ல, 2 ஃப்ளைட்டில் அடுத்தடுத்து அடிச்சோம். சரி, அப்போ சிஎன்என் தான் நினைக்கிறேன், அமெரிக்கா அண்டர் அட்டாக்னு தலைப்பு போட்டிருக்கோம். 2 கோபுரத்தை அடித்ததையே அமெரிக்கா தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அந்த ப்ரைடை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அதில். எனவே நீங்கள் எத்தனை இந்த நியூக்ளியர் பவர்லாம் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் ஒரு தடவை அழிக்கிறதுக்கான, ஒரு நாட்டையே ஒரு தடவை அழிக்கிறதுக்கான அணு ஆயுதம் வச்சுருக்கான், ஒருத்தன் 10 தடவை அழிக்கிறதுக்கு வச்சுருக்கான். ஒரு தடவை அழிச்சா என்ன, 10 தடவை அழிச்சா என்ன? இதில் என்ன பெரிய ஜீரோவில் என்ன சின்ன ஜீரோ, பெரிய ஜீரோ, யுத்தத்தில் ஜீரோ. எனவே ஆர்மியை பில்டப் பண்ணுறது ஒரு பக்கத்தை இருக்கட்டும், நீங்கள் அன்பை பில்டு பண்ணுங்க, அன்பை சேகரிங்க, சக மனிதனை நேசிக்க சொல்லுங்கள், வெறுக்க சொல்லாதீங்க, அது போதும். நன்றி. நன்றி தோழர். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center.